போன வருஷம் அந்த நாமா ராக்கர்ஸ்க்கு திருப்பாவையில் இருக்கும் அந்த 30 பாசுரங்களிலிருந்து அந்த பெருமாளுடைய திருநாமங்களை பற்றி பேசுவதற்காக கொஞ்சம் தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த வருஷம் அந்த நாமா பிளாட்ஃபார்ம் நாமா ராக்கர்ஸ்க்கு திருப்பாவில் இருக்கும் அந்த திவ்ய தேசங்களை பற்றி பேசுவதற்காக கிஞ்சிட் புரிஞ்சுண்டு ஏதாவது பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால ஆன் பிஹாஃப் ஆஃப் த நாமா ராக்கர்ஸ் நாமா பிளாட்ஃபார்முக்கு மிகவும் தன்யோஸ்மி. இந்த வருஷம் அடியனுக்கு திருப்பாவையோட வர அந்த தனியன்களை பற்றி பேசுவதற்காக அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடியன் ஏதாவது தப்பு சொன்னா அது அடியனுடைய அறியாமை, அதுக்காக க்ஷமிக்கணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் மார்கழி மாசத்துல யாரும் ஒன்னும் சிறப்பா பண்ண மாட்டா. அது ஒரு பீடை மாதமாக கருதப்பட்டது. ஆனா கண்ணபெருமான் சொல்லியிருக்கார், அவர் எல்லா விஷயத்திலுமே இருக்காருன்னு. மாதங்கள் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலேயே அவர் மொழிந்துள்ளார். அதனாலேயே ஆண்டாள் மார்கழி மாசத்துல அந்த நோன்பு எடுத்துட்டு அந்த 30 பாசுரங்களை அமைத்து மார்கழி மாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றம் கொடுத்திருக்கா. திவ்ய பிரபந்த வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளையே சூடி கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாளை பற்றி, ஆண்டாளின் பெருமைகளை பற்றி நல்லா விளக்கியுள்ளார். தேக நிலத்தில் சிரத்தையுடைய சாதாரண மனிதர்களை விட ரிஷிகள் பல மடங்கு உயர்ந்தவர்கள். ரிஷிகளை விட ஆழ்வார்கள் பல மடங்கு உயர்ந்தவர்கள். மற்ற ஆழ்வார்களை விட பெரிய ஆழ்வார் எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர். பெரியாழ்வாரை விட ஆண்டாள் அநேக மடங்கு உயர்ந்தவள் என்று சொல்லியிருக்கார். இந்த 3 வருஷமா நம்ம இந்த திருப்பாவை ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வரோம். நாமா ராக்கர்ஸ் நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்ம திருப்பாவையில் இருக்க அந்த 30 பாசுரங்களையும் தெரியாட்டி இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபியூ பாசுரங்களாவது தெரியும். இந்த ஃபியூ பாசுரங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிண்டு வந்தாலே ஆண்டாள் அவ்வளவு சந்தோஷமாகி பெருமாளுடைய சரணாகதியை அடைவதற்காக வழியை காட்டி உறுதுணையாக இருப்பாங்க. தனியன்கள் பிற்காலத்துல ஆச்சாரிய பெருமக்களால் சாதிக்கப்பட்டன. ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு 3 தனியன்கள் இருக்கு. அந்த முதல் தனியன் ஸ்ரீ பராசர பட்டரால் சாதிக்கப்பட்டது. நீலா துங்கஸ்தனகிரி தடி சுத்த உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஷஜினி கலிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். என்னடா நான் இப்ப தனியனை சொல்லிட்டு நான் இப்ப 19ஆம் பாசுரத்தை சொல்றேன்னு நீங்க ஆச்சரியப்பட தேவையில்ல. ஸ்ரீ பராசர பட்டர் ஆக்சுவலி இந்த பாசுரத்துல இருந்துதான் இந்த தனியனை சாதிச்சிருக்காரு. இப்போ இந்த தனியன் எந்த திவ்ய தேசத்தோட நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கோகுலம். ஏன்? இப்போ பெரியாழ்வார் அவரோட பாசுரத்துல எல்லாம் கண்ணனோட அவதாரம் திருக்கோஷ்டியூர்ல நடந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அசீனன் வண்ணம் மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். ஆன் தி அதர் ஹேண்ட் ஆண்டாள் கண்ணனோட அவதாரம் ஆய்ப்பாடி, அதர்வைஸ் நோன் அஸ் கோகுலத்தில் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. as seen in சீர்மல்கும் ஆய்ப்பாடி, because ஆண்டாள் considers herself to be a கோபியர் in ஆய்ப்பாடி. இப்போ தனியன்களை நம்ம பார்த்தா அது டிப்பிக்கலி பெருமைக்குரியவர்களை ஏற்றி சொல்வதற்காக தான் அமைக்கப்பட்டது. அப்போ தனியன்களை சொல்லும் பொழுது அந்த ரெசிபியன்ட்டுக்கு ஏதாவது கிரெடிபிலிட்டி இருக்கணும். ஆண்டாளுக்கு என்ன அவ்வளோ ஏற்றம் என்று நம்ம சொன்னா, ஆண்டாள் தன்னை மட்டும் ஒரு கோபியராக நினைக்கல, நம் எல்லாரையுமே ஆய்ப்பாடி இருக்கும் கோபியர்களாக நினைத்து பாவித்து
எப்படி வாழ்க்கையிலிருந்து உஜ்ஜீவிக்கிறதுக்கும் சூடி கொடுத்த மாலையாலே கட்டுப்பட்டவனுமான கிருஷ்ணனுடைய பாதாரவிந்தத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கான வழியை அவ்வளவு எளிதாகவும் அழகாகவும் அந்த திருப்பாவில் இந்த 30 பாசுரங்களில் சொல்லியிருக்கா. இதனாலதான் ஸ்ரீ பராசர பட்டர் இந்த தனியனை ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இப்போ அந்த 2வது 3வது தனியங்களை நம்ம பார்த்தா அது ஸ்ரீ உய்யக்கொண்டாரா அருளி செய்யப்பட்டது. அன்னவயல் புதுவையா அண்டால் அரண்பெருக்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே துள்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இப்போ இந்த 2வது தனியன்ல என்ன திவ்ய தேசங்களோடு கனெக்ட் பண்ணலாம் என்று நம்ம பார்த்தா 2 திவ்ய தேசங்கள் இருக்கு. அன்னவயர் புதுவை ஆண்டாள், இதுல அன்னங்கள் விளையாடி திரியும் வளங்கள் நிறைந்த வயல்களையுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற திவ்ய தேசத்தை குறிக்கிறது. நென்னலை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்று ஆண்டாளின் திருவாக்கையே ஸ்ரீ உய்யக்கொண்டார் அவருடைய தனியன்ல முதலடியாக பயன்படுத்துகிறார். அதே வரியில் அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு, அரங்கம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பிடித்த ஸ்ரீரங்கம் ஆர் திருவரங்கம். இப்ப ஸ்ரீ உய்யக்கொண்டார் நெஞ்சே சொல்லு என்று நெஞ்சுக்கு சொல்லணும் என்று ஏன் கூறுகிறார் என்றால், ஆண்டாள் தன்னுடைய 30 திருப்பாவை பாமாலைகளையும் திருவரங்கனுக்கு சூடி கொடுத்த பூமாலைகளாக கொடுத்ததற்காக ஸ்ரீ உய்யக்கொண்டார் ஆண்டாளை நெஞ்சே சொல்லு என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். On top of that, அரங்கன் ஆண்டாளின் பாமாலைகளையும் பூமாலைகளையும் மட்டுமல்லாமல் ஆண்டாளை திருமணமும் செய்து கொண்டார். அப்பேற்பட்ட ஆண்டாளை இங்க ஸ்ரீ உய்யக்கொண்டார் நெஞ்சே சொல்லு என்று நெஞ்சுக்கு உபதேசிப்பதாக நம்ம கொள்ளலாம். இப்போ இந்த 3வது தனியன் எந்த திவ்ய தேசத்தோட கனெக்ட் பண்ணலாம்? திருவேங்கடம். ஏன்? இப்போ நாச்சியார் திருமொழியில் முதல் பாசுரம் கடைசி வரியில வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே என்று ஆண்டாள் சொன்ன அந்த தொடர்பு இந்த தனியன் சொல்றது. இதனால்தான் என்ன தெரியுதுன்னா, குலசேகர ஆழ்வார் சொன்னபடியே நாம் படியாகவோ ஸ்தம்பமாகவோ குலத்தில் ஒரு மீனாகவோ மரமாகவோ ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் விதித்ததாய் நாம் அதை கடவாமல் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ உய்யக்கொண்டார் இந்த தனியன்ல அருளி செய்கிறார். இதனால்தான் இந்த தனியன்ல ஸ்ரீ ஆண்டாளின் உள்ளப்பாடான திரு வெங்கடத்தோட ஒரு கனெக்ஷன் தெரிகிறது. So to recap, 3 தனியன்கள், 4 திவ்ய தேசங்கள். இந்த தனியன்களிலேயே ஸ்ரீ பராசர பட்டர் மற்றும் ஸ்ரீ உய்யக்கொண்டார் ஆகியோர் ஸ்ரீ கண்ணன் பிறந்த ஆய்பாடியான கோகுலத்தையும், ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையும், ஸ்ரீ ஆண்டாள் புகுந்த திவ்ய தேசமான திருவரங்கத்தையும், நாமெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டிய திரு வெங்கடத்தையும் அவ்வளவு அழகாக விரிவுபடுத்தி மற்ற வரவிருக்கும் திருப்பாவை பாசுரங்களில் இருக்கும் திவ்ய தேசங்கள் மற்ற எல்லாரும் சொல்லும்படியான குறிப்புகளை எல்லாம் தனியன்களிலேயே கொடுத்திருப்பது அவ்வளவு விசேஷமானது. எனவே இந்த திருப்பாவை பாசுரங்களில் இருக்கும் அந்த திவ்ய தேசங்கள் மேல் இருக்கிற குறிப்புகளை நாங்கள் கற்று தேர்ந்து பாடி மகிழ்ந்து பரவசப்பட வேண்டும். இப்படிதான் இந்த வருஷத்தின் மார்கழி மாதம் ஒரு பீடை மாதமாக இல்லாமல் ஒரு பீடு மாதமாக பெருமை சேர்க்கின்ற மாதமாக அமைய வேண்டும். ஆச்சாரிய திருவடியிலே சரணம்.